இப்போ அவரு என்ன குற்றவாளி, துரோகின்னு சொல்லிட்டார். 32 ஆண்டு காலம் என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன். தலைவர் மூலமாக தான் அந்த போராட்டம் நடத்தியிருக்கேன். பல கட்டங்களில் அவரால் பங்கேற்க முடியாத போராட்டங்கள் நான் போய் பங்கேற்று 32 வழக்குகளை சந்தித்தவன் நான். கடைசியா என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் புதுப்பிக்க முடியாமல் 25 வழக்குகள் மாண்புமிகு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது போராட்ட வழக்கு ரத்து செய்ததில் 5000 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும். அதில் 25 வழக்கு என்னுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 7 வழக்கு மட்டும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அதையும் ஒரு பெரிய நெடிய போராட்டம் நடத்தி அந்த வழக்குகள்லாம் ரத்து பண்ணி இப்போ அந்த பாஸ்போர்ட் எங்கிட்ட வந்துருக்குது. இப்போ இது மாதிரி போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக நின்ற என்னை இவ்வளோ பெரிய பழியை சுமத்திட்டாரு, குற்றம் சாட்டிட்டாரு, தீர்ப்பு எழுதிட்டாரு. இப்போ தீர்ப்பு எழுதின பிறகு இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இதை எதிர்த்து மேல்முறையீடு தான், பெஞ்ச் நீதிமன்றத்துக்கு தான் போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கு. இப்போ ஜனநாயகத்துடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அந்த மக்களிடம் நான் போய் கேட்க போறேன், நான் துரோகியா, தலைவர் வைகோ சொல்வது சரியா? இன்ன வரையிலும் அது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒரு அரசியலமைப்பில் என்னை இணைத்துக் கொண்ட காரணத்தினால், என்னை போராட்டக்காரனாக தலைவர் வைகோ அவர்கள் என்னை வடித்திருக்கின்ற காரணத்தினால், என்னுடைய போராட்ட வடிவத்தின் மூலமாகவே அதை நான் நீதி கேட்க விரும்புகிறேன். எனவேதான் அகிம்சை வழியில் தேசபிதா மகாத்மா காந்தி காட்டிய அந்த அறவழியில் நான் என்னை வரித்துக் கொண்டு அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்திருக்கிறேன். இதுதான் உண்மை.